எங்கள் போடுற ஆஃப் கிடையாது, இதில் போடுற ஆஃப் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மெயின் நம்ம சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அதான் பண்ணி போடுவாங்க, அதாவது நாட்டுப்பள்ளி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் இருக்கும் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி சிக்கன் சொன்னேன் இல்லையா, மட்டன் மாதிரியே இருக்கும் பாருங்க பீஸ். நார்மல் கோழிலே இப்படி இருக்காது, ஃபுல் ஒயிட்டிஷாக இருக்கும் பிராய்லர் கோழியில். ஸோ ஃபஸ்ட்டு வாய் பிரியாணி சீரிஸோட பிரியாணி பார்த்தீங்கன்னா மசாலா கம்மியாக இருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மசாலா பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக போடுவாங்க ஒரு சில. ஸோ அதே மாதிரி பாய் பிரியாணி மாதிரி நார்மல் பாய் பிரியாணி ஸ்டைல் வரும் இதில். அண்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மசாலா நல்லா ஃப்ளேவர் தெரியும். மெயின் சிக்கன் தான். அண்ட் நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம், அது எலும்பு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதே நீங்கள் பிராய்லர் கோழியாக இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் திக்காக இருக்கும், அந்த ஊசி ஏற்றி திக்காக வச்சுருப்பாங்க. இதே நாட்டுக்கோழினால இவ்வளோ தின்னாக இருப்பாரு எலும்பு, அப்படியே க்ரஷ் மாதிரி போயிடும், க்ரஷ் ஆகி போயிடும். ஸோ சிக்கன் மிக்ஸி ஒரு பிரியாணி, இந்த பிரியாணி சாதாரண மட்டன் போட மாட்டாங்க. பிரியாணினா குஸ்கா சாப்பிட்டா அது வேறு டேஸ்ட். பிரியாணி மட்டன் ஃப்ளேவர் இருக்கும், அது மட்டன் நல்லா இருக்கும். இந்த மட்டன் பாருங்க, இந்த ரெட்டிஷ் கலர் மட்டன் எங்கே இருக்குது, இந்த மாதிரி மட்டன் நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்களா பாருங்க, எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும் மட்டனு. ஸோ அப்படின்னா நல்ல கறி போடுறதுதான் இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய மட்டன் பீஸு. ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் ஒரு கறி கழிச்சிடணும், செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு, ரொம்ப டெம்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் தாங்க முடியல. கொஞ்சம் பார்த்தீங்களா போன் நேரம் சொல்லுவாங்க இல்லையா, போன் நேரம் முதல் இந்த எது மட்டும் எங்கள் வீட்டில் மாட்டிக்கிட்டா இந்த சாப்பிட்றது கையில் வேறு இங்கே மாட்டிக்கிச்சு. கறி வேறு டேஸ்ட்டு, கறியில் இருக்க ஜூசினஸ் அதிகமாக இருக்குது, பட் ஜூசினஸ் இருக்க டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது. ஏன்னா அதில் இருக்க பாயில் பண்ணி ஃபுல்லாக மசாலாவில் இறங்கிட்டு போகுது ஜூசினஸ். பிரியாணி சாப்பிட தெரிஞ்சிட பாருங்க. பிரியாணி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது, டபுள் கலர்லாம் கிடையாது, அந்த ஒரு லைட்டாக ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு தம் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஸோ ஒரு வாய் இஞ்சி போட்டு மசாலா இருக்குது. ஸோ அதனாலேயே பிரியாணினா அந்த மசாலா வேக தெரியும் ஃபஸ்ட்டு, அதான் பிரியாணி கிடையாது. ஆனால் அந்த மட்டன் தான் மட்டனோட ஃப்ளேவர் உள்ளே இறங்கிருக்கு, அது ரெண்டுமே இந்த பிரியாணியில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ குட் பிரியாணி. ஸோ இந்த மட்டன் கறியோட திக்கான ஒரு மட்டன் பீஸை எடுத்துட்டு முட்டையை உடைச்சி அதில் இருக்க மஞ்சள் ஒரு மட்டை மஞ்சள் ஒரு மட்டை எடுத்து மட்டன் பீஸு முட்டை சாப்பாடு எந்த பிரியாணி மஞ்சள் சாப்பிடும் அப்படியே மெல்ட் ஆகும், ஸோ அதே மாதிரி மெல்ட் ஆகுது. ஸோ இந்த பிரியாணி நான் சொல்ல டாப் பிரியாணி தான் டாப்பாக இருக்குது. ஸோ மட்டன் பிரியாணி. ஸோ
இங்கே டெசர்ட் இருக்குது. டெசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பு 50 rupees. ஸோ இன்னும் 2 ஸ்பூன் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க. இந்த சிஎம் நம்மளை குறுகுறுன்னு பார்த்துருக்காங்க பிரெட் அல்வானால. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாய் முடிச்சுட்டு அவங்க தந்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக நல்லா நல்லோட சேர்த்து கீ போட்டுப்பாங்க இங்கே. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் இதில் சேர்க்கல உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். அந்த எல்லோவிஷ் கலர் அப்படியே இருக்கு. ரெட்டோட அந்த ஜீராவாக செய்கிற கலர் அப்படியே இருக்கு. அந்த ரெட்டிஷ் கலர் போடலாம். ரெட்டிஷ் கலர் போடலாம். பெட்டர்வா ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்வீட்னஸாக இருக்குது. ஸ்வீட்னா அந்த சுகர் இல்லாமல் இருக்கும். ஸ்வீட்னா ஸ்வீட் இருக்கும், காரம்னா காரம் இருக்கும். அதனால் சாப்பாடு அந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொம்பட்ட மாதிரியும் ஹெவினஸ் அப்ளை பண்ண மாதிரி ரொம்ப ஈக்குவலான ஸ்வீட்னஸாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டிஸ்கஸ் ஆகும்போது அந்த ஹெவினஸ் சாப்பாடு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீயோட என்ன ப்ளஸ் கீ சேர்த்து அந்த கிராண்டி மசாலா பண்ணுறதுலாம் இல்லை. கீயோட எங்களோட சேர்த்து இதனால ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ பெரிய ஒரு பாயாக போய்க்கலாம். கோல்டன் கலராக பொறிச்சிருக்கோம் பெட்டை பொறிச்சிருக்க விதம் பாருங்க. கோல்டன் கலராக என்ன வார்த்தை சொல்லணும்னே தெரியல. நீங்கள் எப்படி பிரியாணி சாப்பிட்றீங்க, அந்த எங்கள் பிரியாணி சாப்பிடல, நீங்கள் சாப்பிடணும் ஆசையாக இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, எந்த பிரியாணி கடையாக இருந்தாலும் சரி, எந்த தெருமுக்கியாக இருந்தாலும் சரி, கமெண்ட்டில் போடுங்க. நான் அந்த பிரியாணி கடைக்கு போயிட்டு கன்ஃபார்ம் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது எக்ஸாக்ட் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு அதில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எந்த அட்ரஸ் இருந்தாலும் சரி சரி சொல்லுறதுக்காக வீடியோ பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தெரியும். அதில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த மிஸ்டேக் ஏன் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ அந்த வீடியோ பத்தாவது தர முடியும். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க சொல்லிக்கிறேன்.